நமச்சிவாய. ஆகஸ்ட் மாத ராசி பலன். இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையிலும் முதல்ல கிரக அமைப்புகளை பார்த்துடுவோம். சூரிய பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார். ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலிருந்து சூரிய பகவான் நவநாயகர்களை தலைவனாக விளங்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெறுகிறார். இது ஒரு மிகப்பெரிய நல்ல யோகம். செவ்வாய் பகவான் கன்னிராசிக்கு போயிட்டார். இப்போ செவ்வாய் கேது ஒரு தொடர்பு இருந்து வருது. அதே போல் அந்த செவ்வாய் கன்னிராசியில் போயிட்டு அவர் சஞ்சாரம் செய்ய போகிறார். இங்கே சூரியன் கேது தொடர்பு ஏற்பட போகிறது. அதே போல் எப்பொழுதும் போல சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய நீங்களே அதுக்கு ஒரு தீர்வும் சொல்லுங்கள் அப்படின்னாக்கா இதைத்தான் நம்ம ப்ரீஃபாக ஒரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்க போகிறோம். அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு சிம்ம சூரியன், கன்னியில் செவ்வாய், அதே போல் சனி வக்ரம், இந்த 3 கிரகங்களும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மாற்றம் பெறுகின்றன. இதில் இன்னொரு பெரிய நல்ல விஷயம் என்னென்னா குரு சுக்கிரன் இணைவு. மிதுன ராசியில் குரு சுக்கிரன் ஒரு இணைவு, அது ஒரு நல்ல காம்பினேஷன்ஸ். உங்கள் கவலையெல்லாம் மறையக்கூடிய மாதமாகவும் இது அமையப்போகுது. வாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே, அற்புதமான கால நேரம். ஒன்றும் இல்லைங்க, தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் இந்த மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தனுசு ராசி நேயர்களே, ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சுக்கிரன்ற யோகம் அற்புதமான கால நேரம். அதை போல தனுசு ராசி நேயர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் 4 கேந்திரங்களிலும் கிரகங்கள் உள்ளது. உங்களை மாதிரி ஒரு புத்திசாலி யாருமே கிடையாது. அப்போ தனுசு ராசி என்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் ஜாதக அமைப்பு, கிரக அமைப்பு மிக பலமாக உள்ளது. அப்போது தனுசு ராசி குடும்ப பெண்களுக்கு மறுமணத்திற்கான வாய்ப்புகள் உண்டு. 2வது கல்யாணம், 3வது கல்யாணம், அப்போ திருமண யோகங்கள், மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும் தனுசு ராசி அன்பர்களே. அதே போல் அந்த குரு சுக்கிரன் யோகம் தாம்பத்திய சுகம் அதிகரிக்கும். அப்போ இந்த பாபத்துவத்தை அடிப்படையாக கொண்டு பார்க்கும் பொழுது நீண்ட நாட்களாக இன்னும் எனக்கு குழந்தை பிறக்கல சாமி, அப்போ குழந்தை பாக்கியம் உண்டு, அதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கிறது. கவலை வேண்டாம் பெற்றோர்களே, அன்பு தம்பதிகளே. வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், கவலை வேண்டாம். அதே போல் வேலையில் இடமாற்றங்கள் உண்டு. ஸோ உங்களுடைய கேள்விகளுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும், தீர்மானிக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.